ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்க்க போற ஃபில்மோட நேம் திருஷ்ணா. இந்த ஃபில்மை பத்தி ஷார்ட்டா சொல்லணும்னா, ரொம்ப பணக்கார கொழுத்த ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பையன் ஒரு 19 வயசு இருக்கிற மல்லிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்றான். இப்ப இதுல என்னடா தப்பு, இதை ஏன் இவ்வளவு பில்டப்பா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது தப்பு இல்ல, என்னன்னு சொல்றேன். இந்த ஏழ்ரை ஃபுல்லா அந்த மாதிரியான புக் எல்லாம் படிச்சு அதுல வர்ற எல்லாத்தையுமே ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ஏழ்றையோட ஏழ்ரை ஆசை. அப்படி அவனோட ஆசைப்படி அவன் லவ் பண்ண பொண்ணுகிட்டே அந்த மாதிரியான விஷயத்தை எல்லாத்தையும் கூட பண்றான். இது இப்படியே ஒரு அளவுக்கு மேல போகிற டைம் இவங்க ரெண்டு பேரோட லைஃப் தாறு மாறாகுது. லாஸ்டா என்னதான் ஆச்சு அப்படிங்கறத இந்த ஃபில்ம். ஓகே, ஃபில்மோட ஸ்டார்டிங் சீன்ல ஃபில்மோட ஹீரோவான கிருஷ்ணாவையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் காட்டுவாங்க. இப்போ இந்த ஏழ்றைங்க எல்லாம் சேர்ந்து ராஜஸ்தானுக்கு ஒரு ட்ரிப்பை போட்டுருக்கானுங்க. அப்படிங்க வந்து அங்க இருக்கிற பிளேஸ் எல்லாத்தையும் பயங்கரமா பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே இவங்க ஒரு டெம்பிள் போறாங்க. இப்போ இந்த டெம்பிள்ல ஃபர்ஸ்ட் டைமா இந்த கிருஷ்ணா கிஷோர் அந்த மல்லிகாவை பாக்குறான். இப்படி அந்த பொண்ணை பார்த்த ஃபர்ஸ்ட் லுக்லேயே இவனுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சு போகுது. அப்படியே பகல் ஃபுல்லா இங்க எல்லாம் சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஈவினிங் ஆனதும் அவங்க ஒரு ஹோட்டல் போறாங்க. அப்ப அந்த ஹோட்டல்ல மல்லிகா ஒரு வெல்கம் கேலரியில வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இங்க வந்து கிஷோர் மல்லிகாவை பார்த்ததும் பயங்கர ஹாப்பி. ஏன்னா இந்த கிஷோர் அந்த டெம்பிள்ல இருந்து கிளம்புறப்போ நாம இனிமே இவ்வளவு பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருந்தான். அப்படி எல்லாம் ஃபிக்ஸ் ஆன பிறகுதான் இப்போ இந்த மாதிரி இங்க பார்த்தான். அப்படியே மெதுவா அந்த பொண்ணு கிட்ட போய் பேச்சை ஸ்டார்ட் பண்ணி உன்னோட வயசு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். அப்ப மல்லிகா என்னோட வயசு 19. இங்க நாங்க எப்போ எல்லாம் வேலைக்கு வர மாட்டோம், ஏதாச்சும் ஸ்பெஷல் டேஸ் இருந்தா மட்டும்தான் வருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியே அன்னைக்கு நாள் நைட்டு அங்க பார்ட்டி கம்ப்ளீட் ஆனதும் மல்லிகாவும் அவங்களோட கேங் எல்லாம் சேர்ந்து அப்படியே கிளம்புறாங்க. அப்ப இந்த கிஷோர் மல்லிகா கிட்ட போய் நான் உன்னோட வீட்டுல கொண்டு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அதுக்கு மல்லிகா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லி தன்னோட ஃப்ரெண்டையும் கூட்டிக்கிட்டு அந்த வண்டியில ஏறுறாங்க. அப்படி இந்த வண்டி போக போக இந்த ஏழ்ரை ரோட்டை எதையுமே பார்க்காம அந்த பொண்ணை மட்டுமே பார்த்துட்டே இருக்கிறான். இப்ப இதுலயே நமக்கு புரிஞ்சிருக்கும் இந்த ஏழ்ரை இந்த படம் முடிகிற வரைக்கும் இந்த பொண்ணை விடவே மாட்டான் அப்படின்ட்டு. இப்ப இந்த மல்லிகாவோட ஃபேமிலியை பத்தி பார்த்தா இந்த பொண்ணோட ஃபேமிலி ரொம்ப புவர் ஃபேமிலி. மல்லிகாவோட அப்பா ஒரு வேன் ஓட்டி உங்களோட ஃபேமிலியை ஏதோ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாரு. வீட்டுல படிக்க வைக்கிறதுக்கான வசதி எதுவும் இல்லைங்கிறதுனால மல்லிகா தன்னோட படிப்பை ஸ்கூல்லே நிப்பாட்டிட்டாங்க. அப்படி படிப்பை விட்டுக்கிட்டு மல்லிகா தன்னோட வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அந்த மல்லிகாவோட அப்பா ஒரு புது பிசினஸா காய்கறி பிசினஸா ஸ்டார்ட் பண்றாரு. அப்படின்னா அவரோட வேன்ல கொஞ்சம் காய்கறி எல்லாம் ஏத்திக்கிட்டு மல்லிகாவோட ஹெல்ப் மூலமா ரோடா விற்கிற பிசினஸ். அப்படி ஒரு நாள் போயிட்டு இருக்கிறப்போ ஆப்போசிட்ல வந்த லாரி இவங்க மேல பயங்கரமா இடிச்சிடுது. இப்ப இந்த ஆக்சிடென்ட்ல 2 பேருக்கும் காயம் ஆகுது. ஆனா மல்லிகாவோட அப்பாவுக்கு பயங்கரமான காயம். அது மட்டும் இல்லாம இவங்க போன ஆட்டோ கூட இவங்க இஎம்ஐல வாங்கின ஆட்டோ. இப்ப இந்த மாதிரி நடந்த பிறகு இவங்களோட சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாயிடுச்சு. இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கிற மல்லிகாவோட லைஃப்ல தான் இந்த கிஷோர் என்டர் ஆகுறான். இவன் இங்க வந்து மல்லிகாவோட சிச்சுவேஷன் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்ட பிறகு இந்த மாதிரி சொல்றான். என்னோட அப்பாவுக்கு ஜெய்ப்பூர்ல ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது, உனக்கு சம்மதம்னா நான் உனக்கு அங்க ஒரு வேலை வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இந்த மாதிரி இவன் சொன்னதுக்கு மல்லிகா தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்றாங்க. தென் இதுக்கு பிறகு கிஷோர் இங்க இருந்து ஜெய்ப்பூர் கிளம்புறான். அப்படி இவன் இங்க இருந்து கிளம்பி ஒரு 2 நாளுக்கு பிறகு மல்லிகாவோட வீட்டுக்கு ஒரு லெட்டர் வருது, ஜாப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ட்டு. அப்படி உங்களுக்கு வாரம் இவ்வளவு சேலரி, நீங்க வர்றதுக்கான சார்ஜ் எல்லாமே அந்த லெட்டர்ல இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு இங்க வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி எழுதி இருக்குது. இப்ப இந்த லெட்டர் வந்ததுல இருந்து மல்லிகாவோட ஃபேமிலி எல்லாம் பயங்கர ஹாப்பி. அப்படியே மல்லிகாவை பயங்கர ஹாப்பியா இந்த ஊர்ல இருந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஜெய்ப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த மல்லிகாவை கிஷோர் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறான். அப்படியே இங்க இருந்து கிஷோர் அந்த ஹோட்டலுக்கு மல்லிகாவை கூட்டிட்டு போறான். இந்த ஹோட்டல் ரொம்ப பெருசா இருக்குது, பழைய காலத்துல வாழ்ந்த ஒரு ராஜாவோட அரண்மனை மாதிரி. இப்ப இங்க வந்திருக்கிற மல்லிகாவுக்கு கை கொஞ்சம் சரியில்லை. அதனால கை சரியாகிற வரைக்கும் பறவைகளுக்கு சாப்பாடு வைக்கிற வேலையை மல்லிகாவுக்கு தந்துருக்காங்க. இப்ப இது இந்த பக்கமா அப்படியே போயிட்டு இருந்தாலுமே கூட பின்னாடி பக்கமா அந்த கிஷோர் வந்துகிட்டே இருக்கிறான். அப்படியே மல்லிகாவையும் ரொம்ப கேராவே பாத்துக்கிட்டான். அப்படியே கொஞ்ச நாள்லயே மல்லிகாவோட கையில இருக்கிற காயங்கள் எல்லாம் கூட சரியாகுது. அப்படியே அவளை ஹோட்டல்ல வெயிட்ரஸ் கீழே வேலைக்கு வைக்கிறாங்க. தென் கொஞ்ச நாள்லயே மல்லிகா அந்த வேலை எல்லாத்தையுமே கூட ஈஸியா கத்துக்கிட்டா. ஆனா இந்த ஏழ்ரை கிஷோர் மட்டும் எப்பவும் தன்னோட பர்சனல் வேலை எல்லாத்தையுமே அந்த பொண்ணுக்கு தந்து தான் பக்கத்துல எப்படி வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி வேலையில ஷார்ப்பா இருக்கிறான். அப்படி அடிக்கடி அந்த பொண்ணை டச் பண்றதுக்கும் ட்ரை பண்றான். இப்ப இந்த மாதிரி இந்த கோளாறான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்றப்போ அந்த பொண்ணுக்கு புரியுது இவனுக்கு தான் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ட்டு. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த ஹோட்டலுக்கு கிஷோரோட அப்பா வர்றாரு. அப்படி வந்து அவருக்கு கிஷோர் மல்லிகாவை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். இந்த கிஷோரோட அப்பாவுக்கு கண்ணு சரியா தெரியாது, ஆனாலுமே கூட அவருக்கு இருக்கிற நாலேஜ்னால பயங்கரமான பணக்காரர் ஆகிட்டே இருக்கிறாரு. அப்படி இந்த கிஷோரோட அப்பா மல்லிகாவோட முகத்தை டச் பண்ணி நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கிற, அதனாலதான் என்னோட பையன் ஒன்ன இங்க வேலைக்கு வச்சிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏழ்ற பையனை வளர்த்துருக்கிற ஒழுக்கம் அப்படி. இப்ப இந்த மல்லிகாவுக்கு இவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே புரியல. நெக்ஸ்ட் சீன்ல கிஷோர் மல்லிகாவை கூப்பிட்டு நீ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கு சம்பந்தமான கோர்ஸை கத்துக்கோ, அப்படி கத்துக்கிட்டா நல்ல சேலரி கிடைக்கிற ஜாப் இதே ஹோட்டல்ல கூட கிடைக்கும், இதே டைம் இந்த படிப்புக்கான செலவு எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்படியே இதே ஃப்ளோல இந்த மல்லிகா கிஷோர் சொல்ற எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி ஹாப்பியா தன்னோட லைஃபை நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்படியே ஒரு நாள் மல்லிகா தனக்கு இங்க லோக்கல்ல கிடைச்ச ஒரு புது ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போறாங்க. அப்படி அந்த ஃபங்க்ஷனை கம்ப்ளீட் பண்ணி ரோட்ல நடந்து வர்றப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிப்பட்ட தருதலைங்க 4
4 பேர் சேர்ந்து ரோட்ல வர்ற இந்த பொண்ணை அள வச்சுக்கிட்டே இருக்கிறானுங்க. இப்படி அள வச்சுக்கிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்றதுனால மல்லிகா பயந்து போய் கிஷோரோட போனுக்கு கால் பண்றாங்க. இதனால ஃபாஸ்டா கிஷோர் இங்க வந்து மல்லிகாவை தன்னோட பைக்ல இங்க இருந்து கூட்டிட்டு போறான். இப்ப இவன் கூட்டிட்டு போறான் எங்கேயோ யாரும் இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டே இருக்கிறான். அப்படி கூட்டிட்டு போய் மல்லிகா கிட்ட நீன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை கிஸ் பண்றான். அப்படியே இங்க 2 பேரும் அந்த மாதிரியான விஷயத்த எல்லாத்தையும் பண்றாங்க. இப்ப இந்த புறம்போக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணான். அந்த பொண்ணு கூட ஒன்னும் சொல்லல ப்ரோ. அப்படி அங்கே எதுவுமே பேசாமல் சைலண்டாக இருந்துக்கிட்டு இங்கே ரூமுக்கு வந்த பிறகு பயங்கரமாக அழுதுகிட்டே நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தன்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணுறாங்க. அப்படி பேக் பண்ணி கொஞ்ச நேரத்திலே யாருக்கிட்டே சொல்லாமல் சைலண்டாக தன்னோட ஊருக்கு கிளம்பிடுறாங்க. இப்போ இந்த மாதிரி இந்த பொண்ணு ரொம்ப நாளுக்கு பிறகு ஊருக்கு வர்றதுனால எல்லாரும் பயங்கர ஹாப்பி. அப்போ மல்லிகா நான் லீவில் வரல, அந்த வேலையை விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இந்த பொண்ணு சொன்னதும் இந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் இந்த பொண்ணை புரிஞ்சுக்கிட்டு எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக சரிமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் டைம் பிறகு மல்லிகாவோட தங்கச்சி இந்த வீட்டில் விளையாடிட்டு இருக்கிறா. அப்போ மல்லிகா தன்னோட தங்கச்சி கிட்ட நீ ஸ்கூலுக்கு போலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ மல்லிகாவோட அப்பா சொல்றாரு, நீ அனுப்பின பணம் எல்லாம் வேனோட இஎம்ஐக்கே கரெக்டாக இருக்குதுமா, பணம் இல்லாததுனால உன்னோட தங்கச்சியோட படிப்பு எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படியே இன்னைக்கு நாள்ல இருந்து மல்லிகா சின்ன வேலை பெரிய வேலைன்னு எதுவுமே பார்க்காம தனக்கு சம்மந்தம் இல்லாத வேலை எல்லாத்தையும் கூட பார்க்குறாங்க. அப்படி வேலை பார்த்து பார்த்து அதில் கிடைக்கிற பணத்தை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தன்னோட தங்கச்சி ஒரு ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறாங்க. அப்படியே கொஞ்ச நாட்கள் தங்களோட சிச்சுவேஷனையும் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான நிலைமைக்கு கொண்டு வர்றாங்க. அப்படியே ஒரு 3 மாசம் கழியுது. எல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கிற சிச்சுவேஷன்ல மல்லிகாவுக்கு ஒரு உண்மை தெரியுது. அது என்னன்னா தான் பிரெக்னன்ட் அப்படின்ட்டு. இப்ப இந்த மல்லிகா கிஷோர்னால பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க. இப்ப இந்த மாதிரியான விஷயம் மல்லிகாவோட அம்மாவுக்கும் தெரியுது. ஆனா அவங்க மல்லிகாவை எதுவுமே சொல்லல. ஏன்னா மல்லிகா தான் பயங்கரமா கஷ்டப்பட்டு தன்னோட ஃபேமிலியே பார்த்துட்டு இருக்கிறா அப்படிங்கறதுனால. இப்ப கல்யாணம் ஆகாம இந்த வயசுல இருக்கிற ஒரு பொண்ணு பிரெக்னன்ட் அப்படின்ட்டு இந்த ஊர் ஃபுல்லா தெரிஞ்சிச்சுன்னா தனக்கு தன்னோட ஃபேமிலிக்கு பயங்கரமான கெட்ட பேரெல்லாம் வருங்கிறதுனால மல்லிகா அந்த பிரெக்னன்சியை அபார்ட் பண்றாங்க. தென் கொஞ்சம் நாளுக்கு பிறகு அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க. இப்ப மல்லிகா ஒரு ஃபேக்டரியில வேலைக்கு சேர்றாங்க. இப்ப இந்த மாதிரி தன்னோட வேலையை மல்லிகா இங்க பார்த்துட்டு இருக்கிறப்போ அந்த 7.5 கிஷோர் இந்த பொண்ணை தேடி இங்கேயும் வர்றான். இப்ப இங்க வந்து இவன் அந்த பொண்ணு கிட்ட நீ இல்லாம என்னால இருக்க முடியல, நானும் சரி போயிருவா எல்லாம் முடிஞ்சிரும் அப்படின்னு தான் இருந்தேன். ஆனா இந்த 3 மாசம் நான் பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டேன். தயவு செஞ்சு என் கூட வர முடியுமா, என் கூடவே இருக்க முடியுமா, என் லைஃப் ஃபுல்லா உன் கூடவே இருப்பேன் அப்படின்ட்டு சொல்றான். அது மட்டும் இல்லாம உனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் இல்ல, நான் மும்பைல இருக்கிற ஒரு டான்ஸ் ஆர்கனைசேஷனுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், உன்னை கூட கண்டிப்பா ஒரு பெரிய டான்சர் ஆக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்ப இந்த மாதிரி எல்லாம் சொல்லி உன் கூடவே இருப்பேன் அப்படின்ட்டு சொல்றதுனால மல்லிகாவும் இவனை நம்பி இங்க இருந்து கிளம்பி இவன் கூடவே மும்பைக்கு போறாங்க. அப்படியே அன்னைக்கு நாள்ல இருந்து இந்த கிஷோர் அந்த மாதிரியான புக் எல்லாத்தையும் படிக்க தொடங்குறான். அப்படி அந்த புக் எல்லாம் படிச்ச பிறகு என்ன ஆகும், எல்லாம் நாசமாகும். அப்படியே மல்லிகா தன்னோட டான்ஸ் கிளாஸுக்கு காலையில போயிட்டு ஈவினிங் தான் வீட்டுக்கு வருவாங்க. அப்படி ஈவினிங் வந்த பிறகு இந்த 7 அந்த பொண்ணை விடாம ஃபுல்லா அந்த மாதிரியான வேலை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்க தொடங்குறான். இப்ப இதே டைம் இந்த மல்லிகா இதெல்லாம் லவ் அப்படிங்கிற மாதிரி நார்மலா இருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி உங்களோட லைஃப் போயிட்டு இருக்கிறப்போ சடனா ஒரு நாள் கிஷோருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அப்படி ஃபோன் கால் வந்ததும் கிஷோர் மல்லிகா கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்குது, நான் ஒரு 2 டேஸ்ல ரிட்டர்ன் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இங்க இருந்து கிளம்புறான். அப்படியே இந்த 2 நாள் கொஞ்சம் அதிகமாகி 2 வாரம் ஆகுது. இப்படியே 2 வாரம் ஆனாலும் அவன் வரவே இல்லை. அதே டைம் வேற ஒரு லேடி இந்த வீட்டுக்கு வர்றாங்க. வந்து நீங்க ரூம் புக் பண்ணியிருந்த டைம் எல்லாம் முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு ஈவினிங் இந்த ரூம் புக்கிங் இருக்குது, நீங்க காலி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதனால மல்லிகாவோட சிச்சுவேஷன் தெருவுக்கு வருது. அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறப்போ தன்னோட டான்ஸ் கிளாஸ்ல பரிச்சயமான ஒரு பொண்ணை மல்லிகா பாக்குறாங்க. அப்படியே சிச்சுவேஷன் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணும் தன்னோட ரூம்ல மல்லிகாவை ஸ்டே பண்ண வைக்கிறாங்க. அப்படி அங்க தங்க தொடங்கின மல்லிகா தன்னோட புது லைஃபை இங்க ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ இதெல்லாம் ஓகே நார்மல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு ஒரு ஃபீல்ட்ல போயிட்டு இருக்கிறப்போ திரும்ப இந்த 7.5 கிஷோர் உள்ள வந்துட்டான். தென் இப்படியே கெஞ்சி கூத்தாடி இங்க இருந்து இந்த பொண்ணை ஜெய்ப்பூர் கூட்டிட்டு போறான். அப்படி கூட்டிட்டு போய் மல்லிகாவை ஒரு வெயிட்ரஸ் கீழே வேலை பார்க்க வைக்கிறான். அப்படி கூட்டிட்டு வந்த இந்த நாள்ல இருந்து மல்லிகா கிட்ட கிஷோர் ரொம்ப டிஃபரெண்டா பிஹேவ் பண்ண தொடங்குறான். முன்னாடி எல்லாம் கிஷோர் மல்லிகாவை பாக்குறப்போ லவ் மட்டும்தான் அவனோட கண்ணில் இருக்கும். ஆனா இப்ப சிச்சுவேஷனே வேற. மல்லிகா தன்னோட ரூமுக்கு வர்றப்போ எல்லாம் மல்லிகா கூட அந்த மாதிரியான வேலை எல்லாத்தையும் பண்ண தொடங்குறான். அப்படியே இந்த கிஷோர் இதே ஹோட்டல்ல ஒரு ரூம் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரியான புக்கை மட்டுமே படிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்படி அவன் படிக்கிற புக்ல ஏதாவது
ஏதாச்சும் புது பாயிண்ட் கிடைச்சிச்சுன்னா உடனே அதை அந்த பொண்ணை வச்சு டெஸ்ட் பண்ணுவான். இப்போ இந்த மல்லிகாவுக்கு புரிஞ்சிருச்சு, நான் இவன்கிட்ட வெறும் பொம்மை மாதிரி தான் அப்படின்ட்டு, இவனோட லவ் கிவ் எல்லாம் போய் அப்படின்ட்டு. அப்படியே இந்த கிஷோர் அந்த மாதிரியான புக் எல்லாம் படிச்சு ஒரு கொடூரமான நிலைமைக்கு போறான். அப்படியே ஒரு நாள் ஒரு புக்ல கிடைக்கிற கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பாயிண்டை இந்த பொண்ணுக்கு மேல அப்ளை பண்றான். ஆனா இந்த வாட்டி மல்லிகாவனால பொறுத்துக்க முடியாம பயங்கரமா அழ தொடங்குறாங்க. ஆனா இந்த கிஷோர் அது எதையுமே கண்டுக்காம ரொம்ப கொடூரமா நடந்துகிட்டே இருக்கிறான். இப்படி இன்னைக்கு நாள்ல இருந்து இந்த கிஷோரை மல்லிகாவுக்கு பிடிக்கிறதெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்படியே டெய்லி நடந்துகிட்டே இருக்குது. ஓரளவுக்கு மேல இது எதையுமே பொறுத்துக்க முடியாத இந்த பொண்ணு ஒரு நாள் கிச்சன் போய் ஒரு கத்தி எடுத்து இவனோட நெஞ்சில குத்தி இவனை கொன்றுது. அப்படியே அன்னைக்கு நாள் நைட்டோட நைட்டா அங்கிருந்து தன்னோட ஊருக்கு போயிடுறாங்க. இப்போ இந்த வாட்டி மல்லிகா வீட்டுக்கு வர்றப்போ வீட்டு சுச்சுவேஷன் எல்லாம் கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு. அவளோட அப்பாவோட காயம் எல்லாம் கூட சரியாயிடுச்சு. அப்படியே அவரும் வேலைக்கு போக தொடங்குறாரு. அப்படியே மல்லிகா ஒரு நாள் கொஞ்சம் குழந்தைங்க எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுக்கிட்டு ரிட்டர்ன் வர்ற வழியில ஒரு மரத்துக்கு கீழே போய் உட்கார்றாங்க. அப்படி உட்கார்ந்து தன்னோட பேக் ஓபன் பண்ணி கிஷோரை குத்தின கத்திய வெளியே எடுத்து தன்னை தானே குத்தி இறந்துடுறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து மல்லிகா தன்னோட லைஃப்ல தான் பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த எல்லாத்தையும் யோசிச்சு லாஸ்ட் இந்த மாதிரி முடிவை எடுத்துக்கிட்டாங்க. இப்படி இந்த சீன்ல இந்த ஃபிலிம் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, இதான் ஃபிலிம். இங்க வரைக்கும் இந்த ஃபிலிமை பார்த்துருக்கிறீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இன்னொரு வீடியோல சீக்கிரம் பார்க்கலாம். தேங்க்யூ.